ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று தினம் 8/7/2025 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க இல்லையா, வெப் போர்ட்டல் ஆப்ஸ் டு மேக் சென்சஸ் டேட்டா அவைலபிள் ஏர்லி ஆர்ஜிஏ அப்படின்றது. ஸோ ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஆர்ஜிஏ அவங்க பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசனாக நம்ம சென்சஸ் எடுக்க போகிறோம் இல்லையா, ஸோ அந்த சென்சஸ் டிஜிட்டலைசேஷன் மோஸ்ட்லி நம்ம பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ டிஜிட்டலைசேஷனால் நம்மளுக்கு ஈஸியாகவே, அதாவது இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம எவ்வளோ நாள் எடுத்தோம், அதாவது ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணுற பிறகே பார்த்திங்கன்னா அதை ஒரு ரிப்போர்ட்டாக நம்ம வெளியிடுறதுக்கே கிட்டத்தட்ட 2 to 3 இயர்ஸ் முன்னாடியே தான் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ ஆனால் இப்போ இயர்லியராக நம்ம முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வெப் போர்ட்டல்ஸ் நம்ம பண்ண போகிறோம். அந்த டிஜிட்டல் ஆப்ஸ் மூலிமா நம்ம இதை சீக்கிரமாக பண்ணிடலாம். இந்த சென்சஸ் டேட்டா வெளியிடுறதுக்கு நம்ம சீக்கிரமாக பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வழக்கம் போல் நம்ம இந்த சென்சஸ் டேட்டா ஏன் இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். ஸோ இந்த வாட்டி சென்சஸ் டேட்டாவில் கேஷ் சென்சஸும் பார்த்திங்கன்னா எடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்காக ரொம்ப நாள் பார்த்திங்கன்னா ஒரு டிபேட் மாதிரி நடந்து, ஸோ இப்போ ஃபைனலி கேஷ் சென்சஸும் லிங்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இது மூலிமா நிறைய டீலிமிட்டேஷன், ஏன்னா இப்போ நிறைய மாற்றங்கள் வந்திருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் இந்த ரிசர்வேஷன்ஸ்லாம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரிசர்வேஷன் பர்சன்டேஜ் அண்ட் தென் 1/3 ரிசர்வேஷன் பார்த்திங்கன்னா உமன்ஸ்க்கு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் லோக்சபாலையும் பார்த்திங்கன்னா 1/3 ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணி இதை எடுத்துகிட்டு வரதுக்குள்ளேயே நமக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம சீக்கிரமாக எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 ஃபேஸஸாக நடக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த சென்சஸு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்திங்கன்னா April 2026 பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நடக்கும். அண்ட் தென் செகண்ட் ஃபேஸ் February 2027 பார்த்திங்கன்னா செகண்ட் ஃபேஸ் நடக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த வாட்டி நமக்கு நடக்க போகிற இந்த சென்சஸ் தான் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுல்லி டிஜிட்டல் சென்சஸ். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி டிஜிட்டலாக நம்ம சென்சஸ் எடுத்ததே கிடையாது. இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸ். அண்ட் தென் இதுக்காகவே நம்ம ரொம்பவே ரிசர்ச் பண்ணி அவ்வளோவா அதிகமாக சைபர் க்ரைம்ஸ்லாம் பண்ணாத மாதிரியான ஒரு சில டெடிக்கேட்டடான வெப் போர்ட்டல்ஸ் பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இதுக்கப்புறமா மிகப்பெரிய இந்த நிறைய ரிசர்வேஷன்ஸ்லாம் இருக்குன்றதுனால லோக்சபா கான்ஸ்டியூன்ஸே பார்த்திங்கன்னா மாறத்துக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. அண்ட் தென் இங்கே பார்த்திங்கன்னா மியான்மர் எத்னிக் கிரைசிஸ் ஜைஸ் 4,000 to மிசோரம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. இப்போது மியான்மரில் மறுபடியுமே ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே மிலிட்ரிஸ்க்கும் ஒரு சில முஸ்லீம் கம்யூனிட்டிஸ் பீப்புள்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா அங்கே தகராறு ஏற்பட்டு வந்தவங்க தான் இந்த ரோஹிங்கியாஸ் அப்படின்றவங்க. ஸோ இப்போ மறுபடியுமே பார்த்திங்கன்னா ஏதோ சம்திங் அவங்களுக்கு கிளாஷ் ஆகிட்டு 4,000 மெம்பர்ஸ் கிட்ட பார்த்திங்கன்னா நம்மளோட மிசோரமில் தங்கியிருக்காங்க. மியான்மர்லேருந்து 4,000 மெம்பர்ஸ் இங்கே தங்கியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த நியூஸோட ஒன்லைன் நியூஸ். ஸோ இது கொஞ்சம் இப்போதைக்கு நம்மளுடைய நிறைய என்ஜிஓஸ்லாம் வச்சு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அவங்க வந்தோடனே நம்மளாலாம் அனுப்ப முடியாது இல்லையா, ஏன்னா அங்கே ஏதோ பிரச்சனைன்னு தான் அவங்க இங்கே வந்திருக்காங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா சடனாக நம்மளால் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாது. ஸோ இப்போதைக்கு நம்மளோட என்ஜிஓஸ் வாலண்டியர்ஸ்லாம் வச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த டென்ஷன்ஸ்லாம் குறைஞ்சிட்ட பிறகு அவங்களெல்லாம் நம்ம திருப்பி அனுப்ப பார்ப்போம். ஏன்னா நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் ஃபார் ரெஃப்யூஜிஸும் சைன் பண்ணலை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற இந்த நம்மளுடைய இந்தியா தான் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப பாப்புலேட்டடான ஏரியா, ரொம்ப டென்சிட்டி நம்ம ஆல்ரெடி அதிகமாக இருக்குது. இந்த குட்டி ஏரியாவில் நம்ம இத்தனை பேர் இருக்கிறதே பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நமக்கு பார்த்திங்கன்னா அதுவே ரொம்ப மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஸோ இன்னுமே நம்ம ரெஃப்யூஜிஸ் நிறைய பேர் வர 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 நமக்கு கான்ஃப்ளிக்ஸ் பார்த்திங்கன்னா நிறையவே அதிகமாகும். ஸோ அங்கே இருக்கிற நம்மளுடைய இந்தியா மெயினாக அந்த மிசோரம் சைடில் இருக்கிறவங்களோட அந்த கம்யூனிட்டிஸ் இப்போ புதுசாக வந்திருக்க கம்யூனிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கொள்கைகள் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதனால் நிறைய லா அண்ட் ஆர்டர்ஸ் பார்த்திங்கன்னா பிரேக் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. பீஸ் அண்ட் செக்யூரிட்டி ரொம்பவே பாதிக்கப்படும். ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள்னால நிறைய ரிலீஜியஸ் வயலன்ஸ், நிறைய இன்சர்ஜென்சிஸ், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு இப்போதைக்கு நம்ம அடைக்கலம் கொடுத்துட்ருக்கோம். பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மறுபடியும் திரும்பி அனுப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டியாவு ரிவர் அப்படின்ற ஒரு ரிவர் மூலயமா நம்மளோட இந்தியாவில் இவங்க தங்குறாங்க. ஸோ இதுக்கப்புறமா நம்ம மெஷர்ஸ் என்னென்ன எடுக்கலாம், இதை தாண்டி நம்ம நிறைய இல்லீகல் மைக்ரேஷனை தடுக்கிறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கலான்னு பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன்ஸ், ஏதாச்சும் ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராப்பரான வெரிஃபிகேஷன் பண்ணணும்.
அண்ட் தென் இந்த பார்டர்லலாம் ஒரு செக்யூர்டாக இருக்கலாம். அண்ட் தென் நிறைய அக்ரிமெண்ட்ஸ் சைன் பண்ணி, ஸோ அவங்க சேஃபான அவங்களோட நேட்டிவ்லேயே அவங்கள அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ஒரு சில சேஃபான இதுவாக நம்ம வந்து விட்டுட்டு வரலாம். அண்ட் தென் நிறைய ரீஹாபிட்டேஷன், அதாவது அவங்களோட இடத்துக்கே அனுப்புறது. அண்ட் தென் டீடென்ஷன் சென்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் பண்ணலாம். அண்ட் தென் புஷ்பேக் ப்ராசஸ், அதாவது நம்மளோட இன்கேஸ் வந்து ரொம்ப நம்மளால் வந்து கைண்டாக பேசி நம்மளால் முடிக்க முடியல அப்படின்னா அவங்கள வந்து நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸ் வச்சு நம்ம அவங்கள புஷ்பேக் பண்ணணும் அப்படின்றது நம்மளுடைய வேறு வழி இல்லை நமக்கு. ஸோ அந்த மாதிரி புஷ்பேக் பண்ணணும். அப்படி இல்லையா, ஸோ இந்த இல்லீகல் டாக்குமெண்ட்ஸ், அதாவது மெயினாக இல்லீகல் மைக்ரேஷன் நடக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய இதுவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்டர்ஸில் கொடுத்துட்டு வர இல்லீகல் டாக்குமெண்ட்ஸ். ஸோ அந்த இல்லீகல் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்க நபர்களை நம்ம பிடிக்கலாம். அதே நிறைய இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே மிகப்பெரிய இல்லீகல். ஸோ அது வந்து இந்த மாதிரி பற்றவங்களை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களெல்லாம் வந்து கம்மி பண்ணலாம். அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய அதிகபட்சமான தண்டனையை கொடுத்து அது ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்ணுறவங்க, அந்த இந்த இல்லீகல் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறவங்க, ஸோ இவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ண நம்மளோட இல்லீகல் மைக்ரேஷன் அப்படின்றது கம்மியாகும் அப்படின்றது தான் எதிர்பார்க்கப்படுது. அண்ட் தென் மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை ஃபஸ்ட் பேஜில். அண்ட் தென் சென்னை, தமிழ்நாடு இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம், அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. அண்ட் தென் எடிட்டோரியல் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் மெயின் டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான். ஃபாஸ்டரிங் எ கமிட்மெண்ட் டு ஸ்டாப் மெட்டர்னல் டெத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி மெட்டர்னல் டெத் அப்படின்றது நம்ம இப்போ ரீசெண்டாக கூட நிறைய இந்த மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட், அதாவது எம்எம்ஆர் பற்றி நிறையவே பார்த்துருந்தோம். நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி, அதாவது 2017 19 வரைக்கும் வந்து 103 பர் லேக் ஒரு லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ணுறாங்கன்னா அதில் 103 மெம்பர்ஸ் வந்து இந்த மெட்டர்னிட்டி மோர்டாலிட்டி ரேட்னால இறந்துடுறவங்க நிறைய பேர் 103 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அதை நம்ம குறைச்சி இப்போ 93 பர் லேக் பர்த்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ஆனால் நம்மளுடைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் என்னன்னு பார்த்திங்கன்னா 2030 அதை வந்து 70 கம்மி பண்ணோம் அப்படின்றது தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். பட் ஆனால் நம்ம அந்த ப்ராசஸில் இறங்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை வந்து பார்க்கணும். ஸோ இந்த 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 மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட், அந்த டெத்து வந்து ஏன் இவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னென்ன காரணமாக இருக்கும். மிஞ்சி போனால் மால் நியூட்ரிஷன், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போதுமான அளவுக்கு நியூட்ரிஷன் இல்லாதது. அண்ட் தென் அவங்களோட ஒருவேளை ஏழ்மையான இருந்தாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கரெக்டான ஃபெசிலிட்டிஸ், நிறைய நல்ல டிரான்ஸ்போர்ட், நல்ல அவேர்னஸ், நல்ல ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி இதெல்லாம் கிடைக்காம எங்கேயாச்சும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை இருக்கிறவங்களா இருக்கலாம். அப்படி இல்லை வந்து ஹாஸ்பிட்டல் டெலிவரி, ஸோ இந்த ஹாஸ்பிட்டல்லையே நிறைய பேர் டெலிவரி பார்த்துக்காம வீட்லேயே ரொம்ப இல்லீகல் லைக் ப்ராப்பராக இல்லாமல் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்குறாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்னால இந்த மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதனால டெத்ஸு. ஸோ எப்போவுமே இந்த போஸ்ட் பார்ட்டல் டிப்ரெஷன், போஸ்ட் பார்ட்டல் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து நம்ம 1.5 to 2 ஹவர்ஸ்க்குள்ளே அழுதுகிட்டே இருக்கோம் ஒன்ஸ் ஆச்சு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நம்மளோட சப்போர்ட் தேவை. ஸோ அந்த மாதிரி சப்போர்ட் இல்லை அப்படின்னா அவங்க வந்து ஒரு சில டிப்ரெஷன்ஸ் வந்து அவங்க ஆளாக்கப்படுவாங்க. ஸோ அந்த டைமில் அந்த ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு டிப்ரெஷன் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட்டை எப்படி ரொம்ப அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை கம்மி பண்ணணுன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். போஸ்ட் பார்ட்டல் டிப்ரெஷன் அப்போது அண்ட் நிறைய அவேர்னஸ் எடுத்துகிட்டு வரணும். நிறைய ஸ்கீம்ஸு, நிறைய நியூட்ரிஷன், அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் கரெக்டான டைம். இப்போ நிறைய வந்து அங்கன்வாடிஸ்லாம் நம்ம வந்து செயல்பட்டுருக்கோம் இல்லையா. ஸோ அது அண்ட் தென் ஆஷா ஒர்க்கர்ஸ், அவங்களோட சேலரி வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும். உண்மையிலே இப்போ அந்த 103 பர் லேக்லேருந்து 93 பர் லேக் வந்திருக்குன்னா அதுக்கு முழுக்க காரணம் ஆஷா ஒர்க்கர்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்மளை டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. இந்த ஆஷா ஒர்க்கர்ஸ் அப்படின்னா யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த அக்ரிடேட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த நிறைய இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஆஷா ஒர்க்கர்ஸ். ஸோ அவங்களோட சேலரிஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். அண்ட் தென் அந்த டைமில் வந்து உமன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாக ஏதாச்சும் நம்ம சப்போர்ட் பண்ணணும். நிறைய இந்த அங்கன்வாடி சர்வீசஸ்லாம் எல்லாேருக்கும் போய் சேர்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணணும். அண்ட் தென் நம்ம அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எம்பத்தி ட்ரைனிங்ஸ், ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் மூலிமா நம்ம இந்த மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட் அப்படின்றது அந்த டெத்தை வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணலாம்.
ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய கவர்மெண்ட்டும் நிறைய ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கு. அதாவது இந்த பிரதான் மந்திரி சுரக்ஷித் மெச்சூரிட்டி அபியான் அப்படின்ற மாதிரி, மாத்ரு வித்யா அபியான் அப்படின்றது PMSMA அப்படின்ற மாதிரி. ஸோ பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ரு வித்யா அபியான் அப்படின்றது. ஸோ இது ஆக்சுவலி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, மந்த்லி இந்த ஆண்டனல் கேர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணணும். ஸோ மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் போய்ட்டு நம்ம ஆண்டனல் கேர் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இதை தாண்டி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஜனனி சுரக்ஷா யோஜனா அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேர் இந்த ஹாஸ்பிட்டல் டெலிவரிஸே வந்து விரும்பாமல் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஹாஸ்பிட்டல் டெலிவரி போய் சேரணும் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு வரப்பட்டது தான் இந்த ஜனனி சுரக்ஷித் யோஜனா அப்படின்றது. எந்த ஒரு எக்கனாமிக் காரணம் கொண்டோ அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் எங்களால் டெலிவரி பண்ண முடியல அப்படின்ற ஒரு வார்த்தை வரக்கூடாது அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு வந்து இந்த ஸ்கீம் ஒன்று. அதே நான் வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் வெல்னஸ் சென்டர்ஸ், அதாவது பேசிக்காக ப்ரைமரியாக நமக்கு கொடுக்க வேண்டிய ஹெல்த் செக்கப்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் தென் போஷன் அபியான் அப்படின்றது நியூட்ரிஷ்னல் அவுட்கம்ஸ். நிறைய குழந்தைக்கும் சரி, அப்புறம் டெலிவரி பண்ண அம்மாவுக்கும் சரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷ்னல் விஷயங்களை வந்து கொடுக்கறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் மூலம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த MMR அப்படின்றது ஒரு சில ஸ்டேட்ஸில் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ கேரளா மாதிரியான ஸ்டேட்ஸில் 20 இருக்குது. ஆனால் மத்திய பிரதேஷ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 175 இருக்குது. ஸோ இந்த ஒரு மிகப்பெரிய நம்ம இந்த ரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணணும், ஓரளவுக்கு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்னுமே நம்ம ஃபாஸ்டராக இந்த சஸ்டைனபிள் நம்ம நல்ல ஒரு ஃப்ளோவில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ 103லேருந்து 93 எடுத்துகிட்டு வந்தது உண்மையிலே வந்து ஒரு கிரேட் விஷயம்தான். ஆனால் இருந்தாலும் நம்ம 2030க்குள்ளே நம்ம இந்த வந்து 93 70 மாற்றுறதுக்காக நிறைய இன்னும் ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இங்கே வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். இங்கெல்லாம் கூட அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதில் நான் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இது ஏர் பொல்யூஷன் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. இதுவுமே ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுக்கான ஒரு சில கண்டினியூவேஷன் மாதிரி லைட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஆனால் வந்து அதை மட்டும் பார்க்க மாட்டோம், அதை தாண்டி நிறையவும் பார்ப்போம். அதாவது ஏர் பொல்யூஷன் டைட் டு பிரிட்டன் பர்த்ஸ் லோ பர்த் வெயிட் இன் இந்தியா ஸ்டடி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஏர் பொல்யூஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த கார்பன் டை ஆக்சைடு, பார்ட்டிகுலேட் மேட்டர், சல்ஃபரஸ் ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, க்ரீன் ஹவுஸ் கேஸஸ், குளோரோஃப்ளோரோ கார்பன், இந்த மாதிரியான பல ஏர் தேவையான இல்லாத பொல்யூட்டன்ஸ் மூலயமா ஏர் வந்து ரொம்பவே பொல்யூட்டட் ஆகிறது தான் நம்ம ஏர் பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதனால் மெயினாக சில்ட்ரன்ஸ், எல்டர்ஸ் அண்ட் தென் ப்ரெக்னென்ட் உமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. அதுவும் ஆல்ரெடி இந்த ஆஸ்துமா அண்ட் தென் COPD, இந்த ஆல்ரெடி லங் டிஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அஃபெக்ட் ஆகப்படுவாங்க. மெயினாக வந்து இந்த ஏர் பொல்யூஷனால் ப்ரெக்னென்ட் உமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ப்ரெக்னென்ட் உமன்ஸ் இந்த ரொம்ப ஏர் பொல்யூட்டடான ஏரியாஸில் இருந்தாங்கன்னா ப்ரீடம் பர்த்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற, அதாவது ஒரு 9 மந்த்ஸுக்கு முன்னாடியே, இப்போ நார்மலாக நம்ம 9 மந்த்து நம்ம டெலிவரி டைம் இல்லையா. ஸோ 9 மந்த்ஸுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பர்த் டெலிவரி பண்ணிவிடுவாங்க. ஸோ இதனால் வந்து கரெக்டாக வந்து கடைசியாக டெவலப் ஆகிறது லங்ஸ் தான். அந்த குழந்தைக்குமே சரி லங்ஸ் வந்து கொஞ்சம் அவ்வளோவா ரொம்ப டெவலப்டாக இருக்காது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இன்குபேட்டரில் வைப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆக்சிஜன்லாம் கேர் கொடுத்து ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ லங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா டெவலப் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளால் மென்ஷன் பண்ண முடியாது ப்ரீ பர்த் சைல்ட்ஸ்க்கு. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே அஃபெக்ட் ஆகுறாங்க அந்த குழந்தைகளும் சரி, அந்த ஏர் பொல்யூட்டரில் இருக்கிற மதர்ஸும் சரி. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஏர் பொல்யூஷன்னால் பர்த் வெயிட், ஏன்னா வந்து சீக்கிரமாக பிறந்துட்டா அவங்களுக்கு பர்த் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும் இல்லையா. ஸோ லோ பர்த் வெயிட்டாக இருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜாக ஒரு நார்மல் பேபி வெயிட் என்னென்னு பார்த்திங்கன்னா நியூ பார்ன் பேபி வெயிட்டு 2 to 2.5 kgs இருக்கலாம், மேக்ஸிமம் 3 இருக்கலாம். ஸோ 2 to 3 kgs கிட்டே இருக்கலாம். பட் ஆனால் இதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பாதிப்பு உள்ளாக்கப்படும். ஸோ அப்போ தான் வந்து இந்த இன்குபேட்டர்லலாம் வச்சு கொஞ்சம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து வெயிட் வந்து ஏற்றுவாங்க. ஸோ இது இந்த விஷயங்கள் ஏன் இப்படி நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நாட் ஒன்லி இப்போது
நார்மலாகவே ஒரு ஆக்சிஜன் இல்லாத இடத்துல நம்ம ரொம்ப ஏர் பொல்யூட்டடாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உள்ளே போகிற ஆக்சிஜன் கம்மியாகும்போது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்காமல் அனாரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கும். ஸோ இதனால் நம்மளுடைய லாக்டிக் ஆசிட்லாம் ஃபார்ம் ஆகி ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம நார்மலாக ரொம்ப அதிகமாக ஆக்சிஜன் இல்லை இப்போ நம்ம ரொம்ப ஓவராக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நமக்கு உடம்புலாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆக்சிஜன் வந்து நம்ம உடம்புல ரொம்பவே கம்மியாகும்போது அனாரோபிக் ரெஸ்பிரேஷன் நடந்து நம்ம உடம்புக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ லாக்டிக் ஆசிட்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய ஆகிறதுனால அவங்களோட அம்மாவுக்கும் அந்த மதருக்கும் ரொம்பவே டேமேஜ். ஸோ அந்த நியூ பார்ன் பேபிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆபத்து. ஸோ இதனால் நிறையவே நம்ம ஆக்சிஜன் இருக்கிற நல்ல ஏர் பொல்யூட்டட் ஆகாமல் இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து வச்சுக்கணும். ஸோ அந்த நார்மலாக நோ ப்ராப்பர் ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபுட்டு. நார்மலாக ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா ஒழுங்காக ஆக்சிடைஸ்ட் ஆகாது இல்லையா? சாப்பிட்ட உணவு வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக ஆக்சிடைஸ் ஆகிருக்காது. இதனால் நியூட்ரியன்ஸும் கம்மியாக கிடைக்கும். அவங்களுடைய பர்த் வெயிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். அவங்க முன்னாடியே பிறக்கலாங்களோ இல்லையோ, லைக் ப்ரீ டேர்ம் பர்த்ஸ் நடக்குதோ இல்லையோ, ஆனால் கரெக்டான டைம் பர்த் நடந்தால் கூட நியூட்ரியன்ஸ் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஏர் பொல்யூஷனில் இருக்கிற இடத்துல. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏர் பொல்யூஷன் ஒரு நியூ பார்ன் பேபிக்கு, அதுவும் மெயினாக அந்த லோ பர்த் வெயிட்டோட பிறக்கிற நியூ பார்ன் பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏர் பொல்யூஷன் ரொம்பவே இம்பேக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டடி வந்து பார்த்திங்கன்னா ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இல்லை. நான் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ரீசெண்டாக பஹல்காம் இஷ்யூ எல்லாம் நடந்தது இல்லையா? ஸோ அதனால் நிறையவே டூரிசம் வந்து பாதிக்கப்பட்டிருந்தது. பட் ஆனால் இப்போ மறுபடியும் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து சீக்கிரமாக நிறைய டூரிசம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்திகிட்ருக்காங்க. ஸோ அதை பற்றியும் நான் இங்கே மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். அதுவும் மெயினாக இப்போ வந்து அந்த அமர்நாத் யாத்ரா நடக்குது இல்லையா? ஸோ அதாவது அந்த ஒரு சிவலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஐஸாலேயே வந்து ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த யாத்ரா தான் வந்து பார்த்திங்கன்னா அமர்நாத் யாத்ரா அப்படின்றது. ஸோ அது ஃபுல்லாக எப்போ இருக்கும்னு பார்த்திங்கன்னா மே மந்த்து அது லிங்கம் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ அந்த அமர்நாத் யாத்ரானால மறுபடியுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பீக்கு தொட்டு இருக்குது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் டூரிசம் வந்து மறுபடியும் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி யூனியன் மினிஸ்டர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையுமே நான் இங்கே மென்ஷன் பண்ணணும்னு இருந்தேன். மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ ஃபைனலி ரீச் ஒரு முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்க யூஸ் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.